ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் படம் வந்த மாதிரி இல்லை. இது பாட்டு சுமாராக இல்லைன்ற மாதிரி இல்லைனாலும் ஆனால் படத்தோட ஹைப் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது இதோட கடைசி படமாக இருக்குமோன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்குது. அதனால் மல்டி க்ரூஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே. அது போக நான் ஆக்சுவலாக அஜித் ரசிகர். ஆனால் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா அதில் அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்காக இது நாள் வரைக்கும் விஜய் படத்துக்கு அஜித் ரசிகர் போக மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை 2 பேருமே அதிகமாக போவாங்க. அதனால் இது வரைக்கும் வந்த விஜய் படத்தில் இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட்டு கிராஸ்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தியேட்டரே தெரிக்கும் ப்ரோ. அஜித்தோட ஒரு ரெஃபரல் ஏதாவது ஒன்று இருந்தாலே தெரிக்கும். அதில் விஜய் ரசிகர்கள் சேர்ந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலே தியேட்டரே அதகலமாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பா அதான் சொல்லல. எப்பயுமே விஜய் படத்துக்கு விஜய் ரசிகர் மட்டும் தான் ஆர்வமா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் ரசிகரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அஜித்தோட அப்டேட் எதுவுமே வரல எதுலையுமே. இதுல அஜித்தோட அப்டேட் வரலன்னா அப்புறம் ரெஃபரன்ஸ் விஜய் படத்துல இருக்குன்னா அதுவே பெரிய விஷயம் தான். நான் விஜயோட ஃபேன் தான். ஸோ அவர் மூவி எப்போ வந்தாலும் நான் அட்லீஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க முடியாது, அந்த வீக்கில் நான் பார்த்துருவேன். ஸோ கோட் படம் வருது எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஸோ கன்ஃபார்மாக நான் அந்த டேவை பார்த்துருவேன். ஆல்ரெடி ஆஃபீஸில் லீவ் வாங்கிட்டேன். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் வாட்ச். அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஒரு நாள் மற்ற நாள் வேலை செய்கிறேன்ல, ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. கன்ஃபார்மாக அன்றைக்கி நான் பார்த்துருவேன். இது ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ஈச் அதர் தேர் ஹேவிங் எ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். ஆனால் ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் அந்த டிஸ்பியூட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம். ஸோ இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் வச்சு அடுத்து எடுக்கிற படத்தில் விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக போகும். எல்லா ரசிகர்களும் எல்லா படமும் எல்லாரோட படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயம் தான். இது ஆரம்பித்து வச்ச வெங்கட் பிரபுக்கு குட். அண்ட் விஜய் சார் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம் நிறைய கலெக்ஷன் ஏகப்பட்டது போகும். ஏன்னா இதுக்காகவே அவங்க ரசிகர்களும் வருவாங்க, இவர் ரசிகரும் வருவாங்க. தியேட்டரில் 2 ரசிகர்களும் அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஐம் வெயிட்டிங் ஃபார் டு see that மூவி. நான் ஃபஸ்ட்டு விஜய் ஃபேன் தான். நான் விஜய் படம்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த படம் வெங்கட் பிரபு ஜாயின் ஆகிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ப்ரீவியஸ் படம் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லியோ அளவுக்கு இல்லை, இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சாங்ஸ்லாம் டிசப்பாயின்ட் தான். ட்ரைலர் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடு பெட்டராக இருக்குது. அதனால எஃப்டிஎஃப்எஸ்க்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 தளபதி 2 தளபதி இல்லை 3 தளபதி பார்க்க போகிறோம். ஆமாம், ட்ரைலர்லேயே 3 காட்டிச்சிருப்பாங்களே. இல்லை இன்னொன்று எங்கே ஒன்று காமிச்சிருக்காங்க. இன்னொன்று ஒரு 17 வயசு அந்த மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. 3 பேரை பார்க்குறோம். எக்ஸ்பெக்டட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். தோனியோட வருவார் அப்படின்ற மாதிரியும் அஜித்தோட ரெஃபரன்ஸோ இல்லை வாய்ஸ் ஓவர்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இருந்தா ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஏற்கனவே ட்ரைலர்லேயே ஒன்று பார்த்துட்டோம். அந்த பிடிக்க மாட்டேன்ற டைலாக் அது வந்தால் நல்லா தான் இருக்கும். அஜித்தோட ரெஃபரன்ஸு ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்க்ரீன் நல்லா எல்லா விஜய் ஃபேன்ஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம் அஜித் ரெஃபரன்ஸ் வந்தால். அதில் ஒரு டவுட் இல்லை. தோனி ரெஃபரன்ஸு அதுதான் டவுட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. லியோலேயே கூட மீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்ட் வந்துச்சு. நெல்சன் இருந்தார், பீச்சில் மீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் லாஸ்ட் படம், அதனால எப்படி நடிப்பாரு அதுதான். நான் இப்போ வெங்கட் பிரபுனாலே எதிர்பார்ப்புங்க. நான் மங்காத்தா மாதிரி இது ஒரு சக்ஸஸ் தான். நிறைய ஹைப் கொடுக்குறாங்க. அஜித்தோட வாய்ஸ் ஓவர் இருக்கு, தலை தோனி வருவார் அப்படின்னு ஹைப் கொடுக்குறாங்க. தெரியலண்ணா, ரியோ கப்பு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுக்கு போவோம் பார்க்கலாம்ண்ணா. இதெல்லாம் இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குண்ணா. ஒவ்வொரு இன்டர்வியூ பார்க்குறேன். விபி இது எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்லணும். அவர் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். விஜய்க்கு கில்லி மாதிரி இருக்கும். அது நம்பிக்கை இருக்குன்னா போய் பார்க்கலாம்ண்ணா. போதுன்ட்டு ஜெயம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது பயங்கரமாக இருக்குண்ணா. கத்தி பயங்கரமாக என்ஜாய் ஆகும்ண்ணா. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணா. சாங்ஸ் அப்போனா மற்ற நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் ஓகே, செகண்ட் தேர்ட் தான் டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி ஓகேண்ணா. அது இவன் மங்காத்தா மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா எப்படி கொடுக்காதுன்னு படம் பார்த்தா தான் தெரியும். 3 years ஓகே இதுதான். ஆனா படம் எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கும். கஷ்டம்.
ஸோ அஜித்தோட வாய்ஸ் ஓவரோ இல்லை அஜித்தோட ரெஃபரன்ஸோ வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்காது. ஆமாண்ணா, அதுதான் பயங்கரமா இருக்குண்ணா. எதிர்பார்க்குறீங்களா படத்துக்கு? அதுதான் இருக்குண்ணா. இப்போதான் டிக்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல, நாங்கள் அதுக்கு தான் வந்தேன். டிக்கெட் ரேட்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. ஆமாம், நான் ஆன்லைனில் பார்த்தேன் 390 அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே தான் போனோம், ஆன்லைனில் பார்த்தா தான் தெரியும். ஸ்பெஷலாக எவ்வளோ ரேட் இருந்தாலும் அது ஒரு 250 இருந்தால் போகணும், அதுக்கு மேலே கஷ்டம். ஓகேண்ணா. ஓகே ப்ரோ, இப்போ 2 விஜய் இருக்காங்க. சின்ன டிஏஜிங்கில் ஒரு விஜய், நார்மல் விஜய் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் 2 தளபதி ஒளியாக இருக்கு. டிரைவிங் அந்த கார் பைக் இல்ல ஆக்சுவலா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு அப்பாவா இது வரைக்கும் சரத்குமார் இந்த மாதிரி மாறி மாறி தான் இருந்தாங்க. விஜய் டியூல் ரோல்ல அப்பா மகனா நடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். பிகிலுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சின்ன கேரக்டர் தான், ஆனா இது கொஞ்சம் ஃபுல் லென்த்தா இருக்குன்றனால உண்மையில நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ வந்து சாங்ஸ் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இல்ல ஆக்சுவலா சாங்ஸ் நல்லா இல்லைன்னா அப்ப நான் அதை பத்தி எதுவுமே மீன் பண்ண கிடையாது. ஏன்னா விஜய் படத்தில் எல்லாமே சாங்ஸ் நல்லா இருக்கும். அதோட ஹைப் அதிகமாக ஏற ஏற அங்கே தியேட்டரில் போகும்போது அவங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபைட் ஆகி போகுது. டிசப்பாயிண்ட் ஆகும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இது ஆல்ரெடி டிசப்பாயிண்டில் தான் உள்ளே போகிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தோனியும் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வேற லெவல் ப்ரோ, சொல்லவே இல்லை. தலை இருக்கு, தலை தோனி இருக்கு அப்படின்னா அதுவும் விஜய் படத்தில் அப்படின்னும் போது இதை விட பெரிய காம்போ இருக்கவே இருக்காது நினைக்கிறேன். கண்டிப்பா நகுத்து. அதான் சொல்லல, இது வரைக்கும் விஜய் படத்துல இதுதான் அதிகமா போகும். நான் தான் சொல்லல, இது வரைக்கும் விஜய் படத்தை விஜய் ரசிகர் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த படத்தை அஜித் ரசிகரும் சேர்ந்து பார்ப்பாங்கன்னும் போது டபுள் ப்ரொமோஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் தான் முக்கியமா சொல்றாங்க. சாங்ஸ் நல்லா இல்லை அப்படின்னாங்க. சாங்ஸ் பிஜிஎம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவரோட? இல்ல ஆக்சுவலா சாங்ஸ் நல்லா இல்லைன்னு கிடையாது. ஆனா இது நாள் வரைக்கும் இருந்த சாங்ஸை கம்பேர் பண்ணும் போது இவங்களுக்கு வந்து இல்ல அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளவுதானே தவிர நல்லா இல்லைன்னுலாம் கிடையாது. அது இல்லாமல் யுவனோட மியூசிக் எல்லாமே பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. 2 விஜய் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இது ஒரு எப்படி சொல்கிறது, அவர் நிறைய நம்ம அழகிய தமிழ் மக்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் இதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. ஒரு ராயப்பண்ணா அந்த முன்னாடி நடிச்சிருந்தார் பிகிலில் கூட. பட் இது வந்து அந்த அப்பியரன்ஸே வித்தியாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய ஒரு பயங்கரமாக டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும் 2 பேருக்கும். ஒரே மாதிரி இருக்காமல் வித்தியாசமாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ இது ஒரு நியூ எப்படி சொல்றது, நியூ கைண்ட் ஆஃப் ஆக்டிங்காக தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து கேட்ட உடனே பிடிக்கணும். அது இளையராஜா சாங் கிடையாது எல்லாமே. ஸோ எல்லாமே இந்த பீட்டெலாம் நம்ம கேட்டு அடாப்ட் ஆக நம்மளுக்கு அது செட் ஆகிடும். ஸோ நம்ம எடுத்தோடனே எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் எவ்வளோ பாட்டுகள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம அப்படி ஒரு டிசைட் பண்ணவே முடியாது. அந்த படத்துக்கு மேட்சிங்காக இருக்கா, கரெக்டாக இருக்கா, கண்டிப்பாக ஹிட் ஆகும். தோனி வந்தாருன்னா எப்படி இருக்கு? அவர் வந்தாருன்னா நான் 5 வாட்டி பார்த்துருவேன். நான் எல்லாருக்கும் மேலே தோனியோட ஃபேன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஃபேன். தோனி வந்தா இன்னும் சூப்பரா நான் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கும் செட் ஆஃப் கூட்டவங்க நிறையவே இருக்குது, நிறைய கண்டிப்பாக பார்ப்பாங்க. இருக்காரான்னு தெரியல, நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தீங்க. சொல்கிறாங்க இருக்காரு, ஏன்னா சிஎஸ்கேயோட லோகோலாம் வச்சுருக்காங்க. இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி, வேற லெவலில் இருக்கும். அன்றைக்கே 2 ஷோ பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு தோனி இருந்தாருன்னா. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் எப்படி இருக்கு? சாங்ஸ் மற்ற சாங் மட்டும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பிஜிஎம் எப்படி இருக்கு? பிஜிஎம் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ட்ரைலரில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பிஜிஎம். அங்கங்கே படம் மூவி ஃபுல்லாக எப்படி வருதுன்னு பார்க்கும்போது தான் தெரியும். தளபதியோட அவர் ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் தான். 4 AM ஷோ தான் மிஸ் பண்ணுறோம். அதுதான் ஒன்று. இது டிக்கெட்ஸ்லாம் கடைசி எடுத்தாச்சா? ரெடி ஆகிட்டு இல்லை, அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டு போகலான்னு பார்த்தேன். டிக்கெட் ரேட்லாம் ஓகேவா? டிக்கெட் ரேட்டு தெரியல. எல்லாம் புக்கிங் ஓப்பன் பண்ணது 200 தான் இருக்குது. FDFS எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எவ்வளோ இருந்தாலும் பார்த்துருவீங்க? இல்லை, அது கொஞ்சம் டவுட்டு தான். எதிர்பார்க்குறீங்க? விஜய் அவர்களோட வந்து கோட் படம் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் எப்படி இருக்கும்? ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் பழைய நடிகர் மோகன்லாம் வந்திருக்காரு. விசிரமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ வந்து அஜித்லாம் வருவார், தலை தோனிலாம் வருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்டர்வியூவில். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அஜித் மீன்ஸ் புரியல நீங்கள் சொல்கிறது. நடிகர் அஜித் வந்து படத்தில் வரதுக்கான வாய்ப்பு, இந்த படத்தில் வராரா? தலை தோனி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க இன்டர்வியூவில். அப்படிலாம் வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா தான் இருக்கும். ஏன்னா விஜயோட கடைசி படத்துக்கு முன்னாடி படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் கடைசி படமா? இதுக்கப்புறம் ஒரு படம் தெரியல சார். இது நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு இயக்கம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.